சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சுக்கிட்டு செய்திகளை தெரிந்து கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். முக்கிய செய்திகள். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சந்தித்துள்ளார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், நாடாளுமன்றத்தில் என்னுடைய செயல்பாடு குறித்து ஆங்கிலத்தில் புத்தகம் எழுதியுள்ளேன் எனவும், பல நாட்களுக்கு முன்பே அந்த நூலின் முதல் பிரதியை டெல்லி நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலமைச்சர் ஜோசப் விஜயிடம் கேட்டேன். ராகுல் காந்தி நூலை வெளியிட முதலமைச்சர் பெற்றுக்கொள்ள திட்டமிட்டேன். அதற்கு முதலமைச்சர் சம்மதம் தெரிவித்தார் என்றும், ஆனால் அதற்கு லட்சம் பேர் வருவார்களானால் கூட்ட நெரிசல் ஏற்படக்கூடும். அது நிகழ்ச்சியை நடத்துவதில் ஒரு பக்கம் சங்கடத்தை ஏற்படுத்தும். நானே பலமுறை ஆழமாக யோசித்து நம்முடைய முதலமைச்சர் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதை தவிர்த்துவிட கருதினேன். அதை அவரிடம் இந்த சிரமங்கள் இருக்கின்றன, எண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு மக்கள் வெள்ளமாக திரண்டு வந்துவிட்டால் அங்கு உரிய பாதுகாப்பு ஏற்பாடு செய்ய முடியாது. நான் உத்தேசித்துள்ள நூல் வெளியீட்டு விழாவையும் நடத்த முடியாது எனவும், எனவே அதற்கு நீங்கள் வருவதை தவிர்ப்பது நல்லது என்று கருதுகிறேன் என கூறிவிட்டேன். அதற்கு பதிலாக இந்த நூலை தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்டுள்ளது. ஒரு மாதத்தில் மொழியாக்கம் முடிந்துவிடும். அது முடிந்த பிறகு நாடாளுமன்றத்தில் வைகோ என்கிற அந்த நூலை ஆங்கில உரையை தமிழில் மொழியாக்கம் செய்யப்பட்டதை நீங்கள் சென்னையில் வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டேன். மகிழ்ச்சியோடு அவசியம் நான் வெளியிடுகிறேன் என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். என்னுடைய நூல் முன்னுரையில் திமுகவுக்கு நன்றி கூறியுள்ளேன். திமுகவின் 2 தலைவர்களுக்கும் நன்றி கூறியுள்ளேன் என்று தெரிவித்துள்ளார். பிரபல அமைப்பான கிளைமேட் சென்ட்ரல் வெளியிட்டுள்ள புதிய ஆய்வறிக்கையின்படி, இரவுகளில் அதிகரித்து வரும் கடுமையான வெப்பம் காரணமாக சென்னை மக்கள் தங்கள் வாழ்நாளில் ஆண்டுதோறும் சுமார் 93 மணி நேர நிம்மதியான உறக்கத்தை இழந்து வருவதாக அதிர்ச்சி தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசி வட்டம் செங்கலம்பட்டி பகுதியில் நேற்று காலை தனியாருக்கு சொந்தமான இடத்தில் முறையான அனுமதி பெறாமல் இயங்கி வந்த பட்டாசு ஆலையில் எதிர்பாராத விதமாக ஏற்பட்ட வெடி விபத்தில் அப்பகுதியைச் சேர்ந்த ராம் பிரகாஷ் வயது 32, ராமச்சந்திரன் வயது 40, இன்னாசிமுத்து வயது 44 மற்றும் நாராயணபுரத்தை சேர்ந்த பாண்டித்துறை வயது 35, மாரியப்பன் ஆகியோர் உயிரிழந்தனர் என்று துயரமான செய்தியை அறிந்து மிகவும் வருத்தமும் வேதனையும் அடைந்தேன் என்று விஜய் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் அவர்களது உறவினர்களுக்கும் எனது ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதோடு, உயிரிழந்தவரின் குடும்பத்தினருக்கு தலா ரூபாய் 4 லட்சம் முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து வழங்கிடவும் உத்தரவிட்டுள்ளேன். மேலும் முறையான அனுமதி பெறாமல் சட்டத்திற்கு புறம்பாக பட்டாசு ஆலைகள் நடத்தப்படுகின்றனவா என்பதனை ஆய்வு செய்து உரிய நடவடிக்கை எடுக்கும்படி மாவட்ட ஆட்சியருக்கு உத்தரவிட்டுள்ளேன் என்று கூறியுள்ளார். தமிழக அரசியல் களம் நாளுக்கு நாள் சூடுபிடித்து வரும் நிலையில், தமிழக வெற்றிக்கழக தலைவர் விஜய் தலைமையிலான புதிய அரசின் செயல்பாடுகள் குறித்து விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் ஆலூர் ஷானவாஸ் முன்வைத்த குற்றச்சாட்டுகள் பெரும் விவாதத்தை கிளப்பியுள்ளன. தமிழகத்தில் தாவேக ஆட்சி அமைந்திருந்தாலும் டெல்லியின் மறைமுக ஆதிக்கத்திலேயே அரசு இயங்கி வருகிறது என்று அவரது கருத்து அரசியல் வட்டாரத்தில் பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. தமிழகத்தில் தாவேக அரசு அமைந்த பிறகு மேற்கொள்ளப்பட்டு வரும் பல நடவடிக்கைகள் மத்திய பாஜக அரசின் கொள்கைகளை ஒத்தே இருப்பதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இசிக உள்ளிட்ட தோழமை கட்சிகள் கூட்டணியில் அங்கம் வகித்தாலும் பல கொள்கை முடிவுகளில் தாவேக அரசின் போக்கு அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. தேசிய அளவில் நீட் விலக்குக்கான போராட்டங்கள் தீவிரமடைந்துள்ள நிலையில், தமிழக அரசு காட்டும் மௌனம் மாணவர்களிடையே ஏமாற்றத்தை அளித்துள்ளது. எதிர்க்கட்சிகளை விமர்சிப்பதில் காட்டும் தீவிரத்தை மத்திய அரசின் மக்கள் விரோத நடவடிக்கைகளுக்கு எதிராக காட்ட வேண்டும் என்ற கோரிக்கையும் வலுத்து வருகிறது. புதிய அரசு பொறுப்பேற்று சில மாதங்களே ஆகியுள்ள போதிலும், மக்கள் அன்றாடம் சந்திக்கும் பிரச்சனைகளில் அரசு பின்தங்கியுள்ளதாக புகார்கள் எழுந்துள்ளன. முக்கிய பிரச்சனைகள் மின்கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, அரிசி விலை ஏற்றம் போன்ற பொருளாதார சுமைகள் ஒருபுறம் இருக்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் அதிகரித்து வருவது சட்டம் ஒழுங்கின் சீர்கேட்டை உணர்த்துவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன. திரைப்பட நாயகனாக மக்களின் அமோக ஆதரவை பெற்ற விஜயின் அரசியல் வருகை மாபெரும் வெற்றியை பெற்றிருந்தாலும், நடைமுறை அரசியல் மற்றும் நிர்வாகத்திறனில் அவர் அடுத்தடுத்து பல சோதனைகளை சந்தித்து வருகிறார். டெல்லியிலிருந்து கிடைக்கும் வழிகாட்டுதல்களின்படியே ஆட்சி நடப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து, உண்மையான தமிழ்நாட்டு நலனுக்காக அரசாக தாவேகா மாறுமா என்பதை காலம்தான் தீர்மானிக்க வேண்டும் என்ற தகவலும் வெளியானது. டெல்லியிலிருந்து மகாராஷ்டிராவுக்கு அபிஜித் திரும்பியதும் அவருக்கு காவல் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்று பெற்றோர் கோரிக்கை விடுத்துள்ளதாகவும், அதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் ஷிர்ஷாத் கூறியுள்ளார். போராட்டம் முடிவுக்கு வந்துவிட்டது. போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்களின் கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டு விட்டன. ஆனால் எனது தொகுதியைச் சேர்ந்த ஒருவர்தான் இந்த புரட்சியை தொடங்கி வைத்தார். மேலும் அவருக்கு அரசியலுடன் எந்த தொடர்பும் இல்லை. இந்த போராட்டத்திற்கான பெருமையை கூட அவர் விரும்பவில்லை. மக்களின் ஆதரவு இருந்ததால் தான் தீப்கே வெற்றி பெற்றார் என்று ஷிர்ஷாத் கூறியுள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் அதிமுகவின் சிறுபான்மையினர் நலப்பிரிவு துணைத் தலைவர் பூலாங்கல் சித்திக் தலைமையில் முக்கிய நிர்வாகிகளான மரஜிஸ் அகமத் மற்றும் இமாம் அலி உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் அதிமுகவிலிருந்து விலகி திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் முன்னிலையில் அதிகாரப்பூர்வமாக திமுகவில் இணைந்துள்ளனர்.
ரயில் பயணத்தின் போது பாதுகாப்பு விதிகளை முற்றிலும் மீறி ஏசி பெட்டிக்குள் பயணி ஒருவர் அகல்விளக்கு மற்றும் ஊதுபத்திகளை ஏற்றி பூஜை செய்த வீடியோ ஒன்று சமூக வலைதளங்களில் வெளியாகி பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ரயிலின் மேல் படுக்கையில் அமர்ந்து கொண்டு பனியனுடன் சமணமிட்டு அமர்ந்துள்ள அந்த நபர் தனது முன்பாக எரியும் விளக்கை வைத்துக் கொண்டு சாதாரணமாக வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளார். அருகில் உள்ள சக பயணிகள் எந்த அளவுக்கு ஆபத்து என்பதை புரிய வைத்து எச்சரித்து அதை கொஞ்சமும் பொருட்படுத்தாமல் அவர் தனது வழிபாட்டை தொடர்ந்துள்ள காட்சி அந்த வீடியோவில் பதிவாகியுள்ளது. ரயிலின் ஏசி பெட்டிகள் போன்ற மூடப்பட்ட இடங்களில் இதுபோன்று தீயை மூட்டுவது மிகப்பெரிய தீ விபத்துகளுக்கு வழிவகுக்கும் என்பதால் இது சக பயணிகளின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்கியுள்ளது. ரயிலில் பொருத்தப்பட்டுள்ள தானியங்கி புகை அலங்காரங்களை இந்த ஊதுபத்தி மற்றும் விளக்கின் புகை உடனடியாக தூண்டிவிட்டு பெரும் பீதியை ஏற்படுத்த வாய்ப்புள்ளது என்று சக பயணிகள் எச்சரித்துள்ளனர். எனினும் அந்த நபர் யாருடைய பேச்சையும் கேட்காமல் தனது செயலில் தீவிரமாக இருந்ததை கண்ட பலரும் இது உண்மையான பக்தியா அல்லது சமூக வலைதளங்களில் வைரலாகும் விளம்பர வெறியா என்று கடுமையான கேள்விகளை எழுப்பி வருகின்றனர். எக்ஸ் தள பக்கத்தில் பகிரப்பட்ட இந்த வீடியோ வெளியான சில மணி நேரங்களிலே லட்சக்கணக்கான பார்வைகளை கடந்து இணையத்தில் காட்டுத்தீயாய் பரவியது. இந்த வீடியோவை கண்ட நெட்டிசன்கள் பலரும் தங்களது கடும் கண்டனங்களை பதிவு செய்து வருகின்றனர். ஒரு சிலரின் இதுபோன்ற முட்டாள்தனமான மற்றும் பொறுப்பற்ற செயலால் நூற்றுக்கணக்கான அப்பாவி பயணிகளின் உயிர் பலியாகும் அபாயம் உள்ளதாக மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். இதுபோன்ற ஆபத்தான செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது ரயில்வே நிர்வாகமும் காவல்துறையும் உடனடியாக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன. தமிழகத்திற்கு வரவிருக்கும் புதிய சிக்கல். டி.கே. சிவகுமார் தலைமையில் ஒன்று திரண்ட கர்நாடக அரசியல் தலைவர்கள். மேகதாது விவகாரத்தில் அடுத்த கட்ட பாய்ச்சல். கர்நாடக மாநிலத்தின் நீண்டகால திட்டமான மேகதாது விவகாரம் குறித்து விவாதிப்பதற்காக தலைநகர் டெல்லியில் மிக முக்கியமான ஆலோசனை கூட்டம் ஒன்று நடைபெற்றுள்ளது. கர்நாடக முதலமைச்சரான டி.கே. சிவகுமார் தலைமையில் நடைபெற்ற இந்த அதிரடி கூட்டத்தில் அம்மாநிலத்தை சேர்ந்த பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த எம்பிக்கள் அனைவரும் திரளாக கலந்து கொண்டு தங்களது பலத்தை காட்டியுள்ளனர். இந்த உயர்நிலை கூட்டத்தில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவரான ஜெயராம் ரமேஷ் மற்றும் கர்நாடகாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் மத்திய அமைச்சர்கள் பலரும் பங்கேற்றுள்ளனர். மேகதாது திட்டத்தை விரைவில் நிறைவேற்றுவது குறித்தும் அதற்கு தேவையான அடுத்த கட்ட சட்ட போராட்டங்கள் மற்றும் மத்திய அரசின் ஒப்புதலை பெறுவது தொடர்பாகவும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டதாக தெரிகிறது. புனித ஜார்ஜ் கோட்டையில் நீண்ட காலமாக செயல்பட்டு வந்த முதல்வர் அலுவலகம் இட காரணமாக நாமக்கல் கவிஞர் மாளிகையின் 10வது மாடிக்கு மாற்றும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்த நிர்வாக மாற்றம் தொடர்பாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. முதலமைச்சரின் செயலாளர்கள் மற்றும் ஆலோசகர்களின் அறைகளையும் மாற்றம் செய்ய முடிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த இடமாற்றத்திற்கு வாஸ்து ஆலோசனைகள் ஒரு காரணமாக இருக்கலாம் என்றும் அரசியல் வட்டாரங்களில் பேசப்படுகிறது. மேலும் உயரமான இடத்தில் அலுவலகம் அமைப்பது ஆட்சியின் மாசை அதிகரிக்கும் என்றும் கருதப்படுகிறது. கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் கரூர் மாவட்டத்தில் தாவேகா சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் உருவான கூட்ட நெரிசலில் சிக்கி 36 குடும்பங்களைச் சேர்ந்த 41 உறுப்பினர்கள் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்நிலையில் கரூர் கூட்ட நெரிசலில் முதல்வர் விஜய் வழங்கிய அனைவரது அரசு பணியும் ரத்து செய்யப்பட்டு நீதிமன்றம் அதிரடி உத்தரவிட்டுள்ளது. திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் உள்ள அரசு பள்ளி ஒன்றில் கடந்த 23ஆம் தேதி மாணவிகளுக்கு விழிப்புணர்வு கூட்டம் நடத்தப்பட்டது. அங்குள்ள ஆசிரியை ஒருவர் 8ஆம் வகுப்பு மாணவிகளுக்கு பாதுகாப்பான தொடுதல் குறித்த ஆலோசனைகளை வழங்கியுள்ளார். அப்போது அசம்பாவிதங்கள் நடந்திருந்தால் அச்சமின்றி தெரிவிக்க வேண்டும் என கூறி தைரியம் அளித்துள்ளார். ஆசிரியை ஏற்படுத்திய இந்த விழிப்புணர்வால் 8ஆம் வகுப்பு பயிலும் மாணவி ஒருவர் தனக்கு நேர்ந்த கொடுமையை வெளிப்படுத்தியுள்ளார். கடந்த 2021ஆம் ஆண்டு 3ஆம் வகுப்பு படித்தபோது பள்ளி வளாகம் அருகே விளையாடி கொண்டிருந்ததாக அந்த மாணவி கூறியுள்ளார். அப்போது நபர் ஒருவர் வலுக்கட்டாயமாக கையை பிடித்து இழுத்து சென்று பாலியல் அக்கிரமம் செய்ததாக தெரிவித்துள்ளார். யாரிடமாவது கூறினால் கொலை செய்து விடுவதாக மிரட்டியதால் கடந்த 5 ஆண்டுகளாக பயத்தில் தவித்து வந்ததாக கதறியுள்ளார். இதனை கேட்டு அதிர்ச்சியடைந்த ஆசிரியை உடனடியாக மாணவியின் தாயாரை அழைத்து முழு விவரத்தையும் கூறியுள்ளார். தாயார் அளித்த புகாரின் பேரில் ஆரணி அனைத்து மகளிர் காவல் நிலைய அதிகாரிகள் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். மாணவி அடையாளம் காட்டியதன் அடிப்படையில் கொசப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி ஐயப்பன் வயது 42 என்பவர் கைது செய்யப்பட்டார். போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த அதிகாரிகள் அவரை வேலூர் மத்திய சிறையில் அடைத்து நடவடிக்கை எடுத்தனர். விஜய் அரசியலுக்கு வருவதாக அறிவித்த காலத்திலிருந்து அவருடைய அரசியல் அனுபவம், நிர்வாகத்திறன் மற்றும் பொதுக்கூட்டங்கள் குறித்து பல விமர்சனங்களை ஜேம்ஸ் வசந்தன் செய்து வந்தார். ஆனால் இப்போது அவர் வெற்றி பெற்ற பிறகும் அத்திப்பழ புழுதான் இந்த அரசு என்று விமர்சித்திருப்பது பேசுபொருளாகி வருகிறது. இதனால் நெட்டிசன்கள் அவரை திட்டி தீர்த்து வருகின்றனர். ஏற்கனவே ஒரு பேட்டியில் ஜேம்ஸ் வசந்தன் பேசும்போது அரசியல் அறிவே இல்லாத ஒருவர் நேரடியாக முதல்வராக வர நினைப்பது சரியல்ல என்றும், தமிழக அரசியலை குழப்ப வந்த கருவியாகத்தான் நான் விஜயை பார்க்கிறேன், விஜய்க்கு பின்னால் சினிமா கவர்ச்சி மட்டுமே இருக்கிறது என்றெல்லாம் அவர் கொடுமையாக விமர்சித்திருந்தார். மேலும் அவரை மக்கள் தேர்ந்தெடுத்து முதல்வராக்கிய பிறகும் தொடர்ந்து விமர்சித்து வருவது சரியல்ல என்று மக்கள் கருத்து தெரிவித்து வருகின்றனர். சென்னையில் கோயம்பேட்டில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் செயல்பட்டு வருகிறது. இங்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய்
விஜய் எந்தவித முன் அறிவிப்புமின்றி இன்று திங்கட்கிழமை திடீர் ஆய்வில் ஈடுபட்டார். முதல்வரின் இந்த திடீர் என்ட்ரி அதிகாரிகள் ஷாக் ஆகியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்த நிலையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் பிரபாஸ் கதம்பம் செய்திகளுடன். மீண்டும் நாளைய முக்கிய செய்திகளில் சந்திப்போம். நன்றி. இரவு வணக்கம்.